அனைவருக்கும் வணக்கம். அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வகுப்புல நாம பார்க்கறது 6ஆம் வேற்றுமை உருபு கா கே கி. இதனுடைய மாற்றம் பிரதிபெயர் சொல்ல எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். போன வகுப்புல நம்ம எதை பார்த்துருந்தோம்னா 6ஆம் வேற்றுமை உருபு கா கே கி இதனோட உபயோகம் பெயர் சொல்லுக்கு பார்த்துருந்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இந்த 6ஆம் வேற்றுமை உருவு கா கே கி இதனுடைய மாற்றம் பிரதிபெயர் சொல்ல எப்படி இருக்குங்கிறத தான் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். போன வகுப்பில் பெயர் சொல்லுக்கு பார்த்துருந்தோம். அந்த பெயர் சொல்ல என்னவா பார்த்துருந்தோம்? ஆண்பால் ஒருமையாக இருந்தால் கா, ஆண்பால் பன்மையாக இருந்தால் கே, பெண்பால் ஒருமையாக பன்மையாக இருந்தால் கி இப்படின்னு மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொருக்க சொல்கிறேன், போன வகுப்பில் நாம் 6ஆம் வேற்றுமை உருவினுடைய உபயோகம் பெயர் சொல்லுக்கு பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த பெயர் சொல் ஆண்பாலாக இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த ஆண்பால் ஒருமையாக இருக்குது அப்படின்னா அது காவாக இருக்கும். ரெண்டாவது, இதே ஆண்பால் பன்மையாக இருக்குது, அப்போ அது கேவா வரும். இப்போ பெண்பால் ஒருமையாகவும் பன்மையாகவும் இருந்தாலும் கீ தான் வரும். இப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்துருந்தோம். ரவி சீதாக்கா பேட்டாக, இது ஆண்பால் ஒருமைக்கு உதாரணமாக பார்த்துருந்தோம். ரெண்டாவதாக ஆண்பால் பன்மைக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ரமேஷ் அவுர் கோபால் சீதாக்கே பேட்டேகைன். அப்போ ரெண்டு பெயர், ரமேஷ் கோபால் அப்படிங்கிற ரெண்டு பெயர், அப்போ அது பன்மை, அதனால் அது கேன்னு வந்துச்சு. அடுத்தது பெண்பாலுக்கு பார்த்துருந்தோம். கமலா சீதாக்கி பகன்க, இதுதான் நம்ம போன வகுப்பில் பார்த்துருந்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வேற்றுமை உருபு கா கே கி இதனுடைய மாற்றம் பிரதிபெயர் சொல் இதில் பார்க்க போகிறோம். ப்ரனவுனுக்கு பார்க்க போகிறோம். இப்போ காக்கு பார்க்கலாங்களா? கா, மை ப்ளஸ் கா இது என்னவா மாறுது? மேரா. தும் ப்ளஸ் கா தும்ஹாரா. வக் ப்ளஸ் கா உஷ்கா. यक प्लस का इसका. हम प्लस का हमारा. आप प्लस का आपका. वे प्लस का उनका. ये प्लस का इनका. இப்போ பிரதிபெயர் சொல்லா வர்றப்ப ப்ரனவுனா இருக்கிறப்ப இந்த கா எப்படி மாறுதுன்னு பாருங்க. மை ப்ளஸ் கா மேரா, तुम प्लस का तुम्हारा, वक प्लस का उसका, यक प्लस का इसका, कम प्लस का हमारा, आ प्लस का आपका, वे प्लस का उनका, ये प्लस का इनका. இப்போ காக்கு பார்த்துட்டோமா? அடுத்து இதே இது கேக்கு பார்க்குறோம். கேக்கு பார்க்கலாங்களா? மை ப்ளஸ் கே மேரே, तुम प्लस के तुम्हारे, वक प्लस के उसके, यक प्लस के इसके, हम प्लस के हमारे, आप प्लस के आपके, वे प्लस के उनके, ये प्लस के इनके. இப்போ கேக்கு இன்னொருக்க சொல்கிறேன். மை ப்ளஸ் கே மேரேன்னு மாறிடும். தும் ப்ளஸ் கே அப்படின்னு வர்றப்ப அது தும்ஹாரே அப்படின்னு மாறிடும். வக்கு ப்ளஸ் கே உஸ்கே, யக்கு ப்ளஸ் கே இஸ்கே, கம் ப்ளஸ் கே ஹமாரே, ஆ ப்ளஸ் கே ஆப்கே, வே ப்ளஸ் கே உன்கே, ஏ ப்ளஸ் கே இன்கே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? பிரதிபெயர் சொல்லுக்கு காவும் கேவும் மைமோட சேர்றப்பையும் தும்மோட சேர்றப்பையும் வக்கோட சேர்றப்ப யக் ஹம் ஆப் வே ஏ இதனோட சேர்றப்ப அந்த பிரதிபெயர் சொல் எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்.
இப்போ அடுத்து முக்கியமாக இன்னும் ஒன்று பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. கவுன், கவுன்னா என்ன அர்த்தம்? யார் அப்படின்னு அர்த்தம். இந்த கவுன் சிங்குலராக இருக்கிறப்ப, கவுன் சிங்குலராக இருக்கிறப்ப அந்த காவும் கேவும் வர்றப்ப அந்த வேர்டு என்னவா மாறும்? கிஸ்கா, கிஸ்கே அப்படின்னு மாறிடும். கவுன் சிங்குலராக இருக்கிறப்ப அதனோட காவும் கேவும் சேர்றப்ப கிஸ்கா கிஸ்கேன்னு மாறிடும். இதே இது அந்த கவுன் ப்ளூரலாக இருக்கிறப்ப எப்படி மாறும்னா ஹின்கா ஹின்கேன்னு மாறிடும். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன். கவுன் சிங்குலராக இருக்கிறப்ப காவும் கேவும் எப்படி மாறும்? கிஸ்கா கிஸ்கேன்னு மாறும். அதே கவுன் ப்ளூரலாக இருக்கிறப்ப அது காவோடையும் கேவோடையும் சேர்றப்ப ஹின்கா ஹின்கேன்னு மாறும். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? 6ஆம் வேற்றுமை உருவு கா கே கி. இதனுடைய மாற்றம் எதில் பார்த்தோம்? பிரதிபெயர் சொல்லுக்கு பார்த்தோம். போன வகுப்புல பெயர் சொல்லுக்கு பார்த்தோம். இந்த வகுப்புல பிரதிபெயர் சொல்லுக்கு பார்த்தோம். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நாங்கள் உங்களுக்கு ஹிந்தியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முறைப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே வரோம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? கா கே கி இதனுடைய மாற்றம் பிரதிபெயர் சொல்லுக்கு பார்த்தோம். போன வகுப்பில் இதே 6ஆம் வேற்றுமை உருவு பெயர் சொல்லுக்கு பார்த்தோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த வகுப்பில் அவுர் சே பி இதை பற்றி பார்க்கலாம். உங்களிடமிருந்து தற்சமயம் விடைபெறுவது அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம், தன்யவாத்.